திராவிட மாடல் அப்படின்னா எல்லாருக்கும் எல்லான்னு சொல்றாங்க. நம்ம கூட்டணியில் இருந்தாலும் சில விஷயங்களை பேசிதான் ஆகணும் ஓப்பனாக. அப்போ எல்லாருக்கும் எல்லான்றது அப்போ இவங்க மக்கள் தானே, இருக்கிற மக்கள் எல்லாமே நம்ம மக்கள் தானே. அப்போ அந்த மக்கள் என்ன கேட்குறாங்க? பெருசாக ஒன்றும் கேட்கல. அவங்க தான் தூய்மை பணியாளர்களாக இந்த தேசத்தை வந்து சுத்தமாக வைக்கிறாங்க தமிழ்நாட்டில். அவங்க இல்லாட்டா நாரி போயிரு. தமிழ்நாடு எல்லா இடத்துலையும் தானே, குறிப்பாக சென்னையை. ஆனால் இவங்க சுத்தப்படுத்துறது நாரி போயிரு. சாராக்க டாஸ்மார்க் இருக்குல்ல, டாஸ்மார்க்கை கொடுத்து விடுங்க அவங்களுக்கு, பிரைவேட்டுக்கு. சரியான இங்கே பாருங்க, மக்கள் பிரச்சனை, சாதாரண பிரச்சனை இல்லை. ஆளை வந்து நீ பாருங்க 9 நாள் இந்த மாதிரி ஒருத்தரா வந்து எங்களை ஆதரிக்கிறாங்களா தவிர அவர் கட்சிக்காரங்க ஒருத்தர் வந்தாரு. நாங்க நடு ரோட்ல உட்காந்து அவங்களுக்கு ஓட்டு போட்டோம். எங்க வாழ்வாதாரமே நடு ரோடுன்னு இருக்கும் போது ஏன் உங்களுக்கு காது கேட்டலையா? உங்களுக்கு யாராவது சொல்ல மாட்டாங்களா? உங்க கட்சிக்காரங்க பொம்பளைங்க கூட்டம் தான் அதிகமா, ஆம்பளை விட பொம்பளைங்க தான் நாங்க அதிகமா கஷ்டப்படுறோம். எங்களுக்கு புருஷன் சரியில்லை, இவங்களுக்கு புருஷன் இல்லை. குப்பையில கையை வச்சுதான் நாங்க சோத்துல கையை வைப்போம். எங்களுக்கு சம்பளம் வந்திருக்கு, இது கடைசி சம்பளம் நாங்க நினைச்சு வேதனைப்படுறோம். ஆனா நீங்க சேர்க்கறது எதை சேர்த்தாலும் சேருங்க, பணத்தை சேருங்க, சொத்தை சேருங்க, எதோ சேருங்க. இத்தனை பெண்களுடைய சாபத்தை சேர்த்துட்டாங்க. இந்த கண்ணீர் வந்து உங்களை வீண் போகாது. இல்லைன்னா யாருன்னா ஒருத்தர் எடுத்து செத்துருவாங்க. 2 நாள்ல முடிவு தெரியலன்னா யாருன்னா ஒருத்தருக்கு செத்துருவாங்க. இதெல்லாம் உண்மை. இதுல வந்து எங்களுக்கு வாக்கு உறுதி கொடுக்கலையே. இந்த ஆட்சிக்கு நான் வந்துட்டேன்னா, பதவியில் உக்காந்துட்டேன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே நிரந்தர பணி ஆகிறேன்னு சொன்னவர் தானே. மோடியும் அமித்ஷாவுக்கு வேலை என்ன? அதானிக்கு அம்பானிக்கு வேலை செய்கிறது. அந்த வேலையை நீங்க திராவிட மாடல்ன்றீங்க, எல்லாருக்கும் எல்லாம் தரப்போறோம்ன்றீங்க. அப்ப இந்த மக்கள்லாம் யாரு? இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் தானே இந்த தூய்மை பண்றாங்க. இப்ப பாருங்க, மருத்துவர் வந்து ஒரு மனிதனுடைய உடம்பை சுத்தப்படுத்தாரு, ஆனா தூய்மை பணியாளர்கள் வந்து நாட்டை சுத்தப்படுத்துறாங்க. அப்ப மருத்துவரை விட இவங்களை தான் நாடு பார்க்கணும், ஆனா நாடு பார்க்கறது இல்லை. தூய்மை பணியாளர்கள் அப்படின்றது வேலை வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து வேலை பார்த்தா மட்டும்தான் நம்மளுடைய ஊர், நம்ம இருக்கக்கூடிய இடம் எல்லாமே வந்து தூய்மையாக இருக்கும். நம்மளும் வந்துட்டு சுத்தபத்தமாக இருக்க முடியும். அப்படிப்பட்ட தூய்மை பணியாளர்கள் ஒவ்வொருத்தருமே அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு கஷ்டத்தினால தான் இந்த தொழிலுக்கு வந்திருக்காங்க. இந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு கான்ட்ராக்டில் வந்து மாத்திரம் அப்படின்னும் போது அவங்களுக்கு ஒரு நிரந்தர வருமானம் இல்லாமல் போகுதுன்றதுக்காக ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலேருந்து போராட்டத்தில் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ வரைக்கும் அவங்களுக்கு அரசாங்க சார்பாக எந்த ஒரு பதிலும் வராமல் இருக்குது. ஆனால் அதுக்குள்ளே ஒரு சில பத்திரிகையில் வந்து அவங்க மறுபடியும் வேலைக்கு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் நாங்கள் கிடையாதுன்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. எங்களுக்கு யாரோ நல்ல உள்ளம் படைச்சவங்க தான் இங்கே வந்து சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறாங்கன்னு பார்க்கறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வந்ததுலேருந்து பார்த்தா எல்லாருமே அப்படியே படுத்தபடி இருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த வெயில்லையும் மழையிலையும் அப்படியே உட்காந்தபடியே இருக்கிறாங்க. சாப்பிட்றதுக்கு தண்ணிக்கு எல்லாத்துக்குமே ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்கிறத வச்சு எல்லாரும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க குடும்பத்தார் எல்லாருமே அவங்க வீட்டில் விட்டுட்டு இவங்க மட்டும்தான் இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு சில குழந்தைங்களையும் நம்ம வந்து பார்க்க முடியுது. அவங்க வந்து ஸ்கூலுக்கு போகாமல் அவங்க அம்மாவோட வந்து உட்காந்துக்கிட்டு, ஏன்னா சின்ன பசங்களை வந்து எப்படி வந்து விட்டுட்டு வர்றதுக்காக பசங்களையும் கூட்டிகிட்டு வந்து போராட்டத்தில் உட்காந்துருக்குறாங்க. ஆனால் இன்னைய தேதி வரைக்கும் இன்னும் முதல்வர் அவங்கள வந்து பார்க்கல. எல்லா இடத்துக்கும் போகக்கூடிய முதல்வர், ஏன் ஏதாவது ஒரு போக முடியாத இடத்துக்கு கூட ஃபோன் பண்ணி பேசக்கூடியவர், வெளிநாட்டில் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னும் போது அந்த இந்தியர்களுக்கு குரல் கொடுக்கக்கூடிய முதல்வர், தமிழக மக்கள் வெளிநாட்டில் எங்கேயாவது மாட்டிக்கிட்டாங்கன்னா அங்கே குரல் கொடுக்கக்கூடிய முதல்வர், இங்கே இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களுக்கு இன்னும் ஏன் பதில் சொல்லாமல் இருக்கிறாரு அப்படின்றது தான் தெரியல. இந்த போராட்டம் வெற்றி அடையணும் அப்படின்றது தான் நம்ம வந்து நினைக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் இது சீக்கிரத்தில் முடிஞ்சால் அவங்களும் அவங்களுடைய வீட்டுக்கு போகலாம் கண்டிப்பாக. ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் வந்து அதிகப்படியான ஃபண்டு தான் வந்து சென்னை கார்பரேஷனுக்கு நிர்ணயிக்கிறாங்க. அந்த ஃபண்டு மூலயமா இவங்க எல்லாரையுமே கண்டிப்பாக அவங்க வந்து நிரந்தர பணியாளராக கூட ஆக்கலாம். அண்ட் இவங்களோடு சேர்ந்து பல கட்சிகள் அவங்களுக்கு வந்து பக்கபலமாக இருக்கிறாங்க. திமுக என்கின்ற ஆளும் கட்சி இன்னும் இவங்களை வந்து சந்திக்கலை அப்படின்றத இவங்களுடைய குறையாக இருக்குது. முதல்வர் சீக்கிரமாக வந்து சந்திப்பாரா, என்ன சொல்ல போகிறாரு அப்படின்ற எதிர்பார்ப்போடு காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல பதில் கிடைக்கணும் அப்படின்றதோட சேர்த்து நீங்களும் உங்களுடைய வியூ என்னன்றதை நம்மளுடைய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.
தலைவர் வந்து 2 நாட்களுக்கு முன்னால் இரவு இங்கே வந்தார். இரவு வந்து இந்த மக்களுடைய துயரங்கள் துன்பங்கள் எல்லாத்தையுமே கேட்ட பிறகு நேரடியாக தமிழக முதல்வரை சந்தித்து, இந்த தலைவர் மட்டுமல்ல, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தலைவரோடு சேர்ந்து அங்கே போய் சந்தித்து பேசி இந்த மக்களுக்கான ஒரு தீர்வை கொடுங்க அப்படின்னு நேரடியாக சொல்லியாச்சு. ஆனால் அவங்க ஒன்றும் கொடுக்குற மாதிரி தெரியல. ஆனால் மக்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். அதனால தான் இந்த இடத்துக்கு வந்து விடுதலை சிறுத்தையுடைய இளைஞர்கள் சார்பாக நானும் இது எங்கள் கட்சியுடைய மாவட்ட செயலர் இளங்கோ அவர்கள், சேத்துப்பட்டி இளங்கோ அவர்கள் இங்கே வந்திருக்கிறேன். மக்களுடைய மனநிலை என்ன சூழ்நிலை இருக்கிறாங்க என்ன அப்படின்றத நாங்கள் வந்து எங்கள் தலைவர்கள் பார்வைக்கு வாங்க, அவங்களுக்கான என்ன உதவி என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ அதை செய்யன்றாங்க. நாங்கள் முதல் கட்டமாக என்ன நினைக்கிறோம்னா, இந்த திராவிட மாடல் அப்படின்னா எல்லாருக்கும் எல்லான்னு சொல்கிறாங்க. நம்ம கூட்டத்தில் இருந்தாலும் சில விஷயங்களை பேசிதான் நாங்கள் ஓப்பனாக. அப்போ எல்லாருக்கும் எல்லான்றது அப்போ இவங்க மக்கள் தானே, இருக்கிற மக்கள் எல்லாமே நம்ம மக்கள் தானே. அப்போ அந்த மக்கள் என்ன கேட்குறாங்க, பெருசாக ஒன்றும் கேட்கல. அவங்க தான் தூய்மை பணியாளர்களாக இந்த தேசத்தை வந்து சுத்தமாக வைக்கிறாங்க தமிழ்நாட்டில். அவங்க இல்லாட்டா நாரி போயிருக்கு. தமிழ்நாட்டில் எல்லா இடத்துக்கும் குறிப்பாக சென்னையை, ஆனால் இவங்க சுத்தப்படுத்துறது நாரி போயிருக்கு. அப்போ ஒரு மருத்துவர் என்பது வந்து உடம்பை சுத்தப்படுத்துறாங்க ஒவ்வொருத்தரையும். ஆனால் இவங்க வந்து ஒரு நாட்டையே சுத்தப்படுத்துறாங்க சென்னையை. அப்போ அவங்க அடிப்படை தேவைகள் கேட்குறாங்க, அதை செய்து கொடுக்கணும்ல. ஆனால் தமிழக முதல்வர்கள் நேரடியாக இதில் தலையிட்டு இதற்கான பிரச்சனைகளை தீர்வு காண்பார் என்று நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். இந்த ஒரு முடிவு எப்படி எடுத்துக்கொள்ள பாக்குறீங்கன்னா, ஒரு தூய்மை பணி என்பது அரசாங்கத்தால் செய்ய வேண்டிய வேலையை வந்து தனியாருக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு முடிவு. அதவே புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்லுவாருங்க, அந்த காலகட்டத்தில் சொன்னார், இந்த இந்தியாவுக்கு வந்து சிக்கலாக இருக்கிறது 2 இருக்குங்க. ஒன்று முதலாளித்துவம், இன்னொன்று சனாதானம். அந்த காலத்தில் சொல்லிட்டாரு, இந்த முதலாளித்துவத்தினாலும் சனாதானத்திலும் வருங்காலங்களில் இந்த நாட்டுக்கு பிரச்சனை வரும். அப்போ என்னுடைய தோழர்கள் அந்த காலகட்டத்தில் இருப்பவர்கள் உயிரை கொடுத்தாவது தேசத்தை காப்பாற்ற வேண்டும் சொல்றாரு. இப்போ பாருங்க, மோடி வந்து எல்லாத்தையும் என்ன பண்ணுறாரு, தனியார் மயமாக்கி கொண்டிருக்கிறார். அதாவது முதலாளிகளுக்கு வேலை செய்கிறாரு. யாரு? அதானி அம்பானிகளுக்கு இந்த 2 பேரும் வேலை பார்க்குறாங்க. அந்த 2 பேரும் இந்த 2 பேருக்கு யாரு புரியுதா? அதானி அம்பானிக்காக யாரு? நம்ம அமித்ஷாவும் மோடி வேலை பார்க்குறாங்க. அது அவங்க பார்க்குறாங்க, ரைட்டு. அது சங்கிகள் அப்படியே செய்வாங்க. ஆனால் தமிழகத்தை சார்ந்த தமிழக முதல்வர் அப்படி செய்யணும். நேரடியாக இதில் இன்வால்வ் ஆகி ஒரு தாய் உள்ளத்தோடு நாங்கள் முதலாளிகளுக்கு பக்கம் நாங்கள் நிற்க மாட்டோம், நாங்கள் மக்கள் பக்கத்து தான் நிற்போம், அது குறிப்பாக தோழர்கள் பக்கத்து தான் நிற்போம். யாருங்க இவங்களாம்? நம்ம அந்த சென்னையவே வந்து சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு தூய்மை பணியாளர். அப்போ அவங்களுக்கு வந்து அதை காது கொடுத்து கேட்கலைன்னா இன்னைக்கு 9வது நாள். அதான் யோசிச்சு பாருங்க. இப்போ திடீர்னு பார்த்தா இப்போ ஒரு ராஜஸ்தான் நடக்குது, இல்லை ஒரு உத்தரப்பிரதேசம் நடக்குது, ஒரு பீகார் நடக்குதுன்னா நம்ம ஏற்றுக்கலாம். ஏன்னா அந்த கூட முதலாளியுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறது. ஆனால் இது அப்படி இல்லை. நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம வந்து யாருக்காக ஆட்சி இல்லை, எல்லாம் ஏழைகளுக்கான ஆட்சி. நம்ம என்ன வந்து முதல்வர் வந்து நேரடியாக மக்களை சந்திக்கிறாரு. அதானே சொல்கிறாரு, நம்ம மக்கள். அப்புறம் இவங்களாம் யாருன்னு கேட்குறேன், இவங்களாம் மக்களா இல்லை மிருகங்களா அப்படின்ற கேள்வி ஒரு நாங்கள் முடியாது கூட்டணி இருக்கிறனால, சரிங்களா? ஆனால் பொதுவான ஒரு சொல்லாடல் நடந்து கொண்டிருக்கிறது. நிச்சயமாக 9வது நாள் ஆச்சு, இன்னும் டபுள் டிஜிட்டில் வராமல், நாளைக்கு 10வது நாள் வராமல் அதுக்குள்ளேயே அரசாங்கம் வந்து இதை என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே தெரியல. மாநகராட்சிக்கெல்லாம் வந்து நம்முடைய ஆர்ப்பாட்டத்தை செய்து கொண்டிருக்கிறாங்க. நிச்சயமாக இதற்கான தீர்வை கொடுப்பார்கள் என்று விடுதலை சிறுத்தைகள் நம்புகிறோம். எதிர்க்க ஒரு அரசாங்க அதிகாரிகள் பேச்சுவார்த்தை இருக்காங்க, மேயர் ஆஃபீஸ் போராட்டம் பண்றாங்க, அவங்களும் கண்டுக்கல, தொடர்ந்து போராட்டம் பண்றாங்க, அதிகாரிகளும் வந்து கண்டுக்கல அப்படின்னா அதுக்கு பின்னாடி என்ன காரணமா இருக்கு? எல்லா அந்த முதலாளிகள் தான் வேற என்ன இருக்க போகுது? முதலாளிகளுக்கு தாரை வார்ப்பதால் தொழிலாளர்களை மறந்து போயிடுறாங்க. அதான் விடுதலை சிறுத்தை ஏற்றுக்கொண்டாங்க. இந்த தலைவர் வந்து அந்த இரவோடு வந்தார். மீண்டும் இந்த தலைவர் வெளியில போயிருக்கிறாங்க, திருப்பி வருவார். நாங்கள் விட மாட்டோம். இந்த மக்களுக்காக நாங்கள் குரல் கொடுப்போம். அவருடைய பிரச்சனைகளை வந்து நாங்கள் அதிகரிக்க வேலைகளை செய்வோம். இல்லை, மக்களை அழைத்து செல்வோமா செல்லவில்லை என்பதை விட எங்கள் தலைவர் அந்த செய்தியை அங்கே கொடுத்துட்டார். சரிங்களா? இப்போ இங்கே இருக்கிற இதுக்கான பொறுப்பாளர் இருப்பாங்களா, தலைமை பொண்ணுல இருப்பாங்களா, அவங்கள வந்து சந்திச்சு அவங்க சில டீட்டெயிலாம் கொடுத்துருக்குறாங்க. அதெல்லாம் இது பண்ணி முடிச்ச பிறகு மீண்டும் நாங்கள் சந்திப்போம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்கள் தீர்வை நோக்கி நகருவோம். சும்மா வந்தேன் உங்களை வேடிக்கை பார்த்தா அப்படின்னு இல்லாமல் இந்த எங்கள் மாவட்டத்தில் இங்கே இருக்கிறார் சேத்துப்பட்டி இளங்கொண்டு இந்த ஏரியாவோட மாவட்ட செயலர். அப்போ எங்கள் தலைவர் என்ன சொல்கிறாரு, அந்த மக்களுக்கான பிரச்சனை போய் பாருங்க என்ன. ஆனால் இந்த நேரத்தில் வந்து நான் நக்கீரன், நம்ம தொலைக்காட்சி நக்கீரன் மூலமாக தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு நேரடியான கோரிக்கையை வைக்கிறோம். சனாதன வேலைகளை பிஜேபி செய்யும், சங்கி வேலைகளை பிஜேபி செய்யும். முதலாளிகளுக்கே வந்து வேலை பார்க்கறது மோடியோடைய வேலை, அமித்ஷாவுடைய வேலை. ஆனால் நம்ம வேலை அந்த வேலை இல்லை.
திராவிட மாடல் என்பது எல்லாருக்கும் எல்லாம் என்றால் இந்த மக்களையும் நீங்கள் தயவு செய்து பார்க்க வேண்டும். அந்த மக்களுக்கான பிரச்சனையை நீங்கள் தீர்வு காண வேண்டும். ஏன்னா நம்ம மக்கள் இன்னைக்கு வெளியூர்ல இருந்து வரவெல்லாம் பார்த்துன்னா சொல்றா சென்னை சூப்பரா இருக்கு, சென்னை எல்லாம் கிளீனா இருக்கு அப்படின்னா எப்படி தானா கிளீன் ஆகுதா? மக்களோட உழைப்பு தானே. இப்போ நாங்களாம் வெளிநாட்டுக்கெல்லாம் போறோம், குறிப்பா துபாய் நகரமெல்லாம் அவளை நீட்டா கிளீனா இருக்கு. யாரு பண்றாங்கன்னா அங்க இருக்கிற வேலையாளர், தூய்மை பணியாளர். ஆனா எல்லா தூய்மை பணியாளர்களும் அங்க அரசாங்கத்தில் வேலை பார்க்குறாங்க, கவர்மெண்ட் ஒர்க்கு, அவங்களுக்கு நல்ல சம்பளம். ஏன் அது மாதிரி நீங்க உருவாக்க கூடாது? அதை மட்டும் உருவாக்கணும்னு ஆசைப்படுறீங்க. ஏர்போர்ட் ரோட்லாம் பார்த்தோம்னா நல்லா ஒரு வெளிநாடு மாதிரி நல்லா நீட்டா இருக்கு. ஆனா மக்கள் மகிழ்ச்சியா இல்லையே, மக்கள் நீட்டா இல்லையே. அப்ப அந்த மக்களுக்கான பிரச்சனைகளை நீங்க தீர்வு காண வேண்டும். நீங்க முதலாளி கொடுத்தீங்கன்னா முதலாளிக்கு ஒரே நாள் தொடர்ந்து 15 வருஷம் 20 வருஷம் 25 வருஷம் மக்களுக்கு வேலை பார்த்துருக்குறாங்க. அந்த பிள்ளைகள்லாம் படிக்கும், பள்ளிக்கூடங்கள் படிக்க எங்க போவாங்க, பொருளாதாரத்துக்கு எங்க போவாங்க? அதனால நாங்கள் கூட்டணியில் இருந்தாலும் நாங்கள் நேரடியாக சொல்லுகிறோம், இந்த மக்களுக்கான தீர்வை நீங்கள் செய்து முடியுங்கள். வேலைகள் பாதிக்கப்படாது, தனியாட்ட கொடுத்தாலும் பாதிப்பெல்லாம் தனியாட்ட கொடுக்கணும், அந்த வேலை இழப்புலாம் ஏற்படாது, சம்பளமா குறைக்கப்படாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு சைட்ல அவங்க வாங்க வைக்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? நாங்கள் என்ன சொல்றோம்னா, அதான் எங்கள் மாவட்ட செயலர் கீழே சொல்றாரு, மொத்தம் 15 மண்டலத்தில் 13 மண்டலத்தை கொடுத்துட்டாங்க. இப்போ 2 மண்டலத்தை கொடுக்காம இருக்காங்க. ஏன் தனியார் கொடுக்குறீங்க? ஏங்க தனியாருக்கு ஏன் கொடுக்குறீங்க? நாங்கள் அதான் கேட்குறேன். உங்களுக்கு ஆள் இல்லையா? இதெல்லாம் அரசாங்கத்தில் வைக்கணுமோ அதெல்லாம் வைக்காம இதெல்லாம் நீங்க தனியாருக்கு ஏன் கொடுக்குறீங்க? கள்ளுக்கடையை கொடுக்க முடியாது, சாராய கடை, டாஸ்மார்க் எதுக்கு? நான் ஓப்பனா சொல்றேன், கள்ளுக்கடையை சாராய கடையெல்லாம் வச்சிருக்கீங்க, கள்ளுக்கடையோ சாராய கடை, டாஸ்மார்க் இருக்குல்ல, டாஸ்மார்க் கொடுத்து விடுங்க. சரியாதாங்க? இங்க பாருங்க, மக்கள் பிரச்சனை சாதாரண பிரச்சனை. அதனால நீ பாருங்க, ரொம்ப நல்ல யோசிச்சு பண்ணி கேமரால காட்டுங்க. பாருங்க, எத்தனை நாளமா இருக்கீங்க? 8 9 நாளா இருக்கிறாங்க. நீங்க பார்க்கும்போது அவங்களுக்கு பாவம் வராங்க. பாருங்க அங்க காட்டுங்க, கழிப்பறை கிடையாது. பாருங்க இந்த மக்களுடைய 15 வருஷமா வேலை செய்யறோம். அந்த 8 நாளா இருக்கிறோம். எங்க பொதுமக்கள்னா கேட்கறாங்க என்னன்னு. நாங்க ஓட்டு போட்டு வர வச்ச அவரு எங்களை என்ன எதுவும் விசாரிக்கல. இந்த நைட்டு சேகர் பாபு வந்தார், அவரு தான் கேட்டாரா? எங்க பிரியா மேயர் பிரியா பேசினாங்க. வேற யாரு கேட்கிறாங்க? யாரோ எதிர்கட்சி தகவலாம் ஆதரிக்கிறாங்க. எடப்பாடி கட்சிக்காரங்க வந்தாங்க. அவர் இன்னைக்கு 2 மணிக்கு பேசுறாரு, 3 மணி வரைக்கும் நாங்க உட்காந்து வந்தாரு, உள்ள இருந்தாரு. நேத்து வந்தாரு, 11 மணிக்குள்ள போனவரு 3 மணிக்கு தான் வெளியே வந்தாரு. 3 மணிக்கு வெளியே வந்து மீடியாக்காரங்க 3 மணிக்கு என்ன, நாளைக்கு மதியம் 2 மணிக்கு நான் உங்களுக்கு பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனா இந்த வழியா வரலாம், அந்த கேட் வழியா போயிட்டாரு. 3 கார் போச்சு. நாங்க தான் நேற்று பார்த்து உட்காந்துக்கிறோம். இந்த மீடியாக்காரங்களும் நாங்களும் நாமப்பாங்களும் கண்டுபிடிச்சு உட்காந்து. ஆனா இன்னைக்கு பேசுறாரு. ஆனா ஐயா ஸ்டாலின் ஐயா, நெருக்கத்துல எலெக்ஷன் நெருக்கம். நீங்க நாங்க இத்தனை பேருமே 3000க்கு மேல இருப்போம். நடுத்தர வந்துட்டோம். எங்க வாழ்வாதாரமே நடு ரோட்ல இருக்குது. நீங்க மனம் இறங்கி எங்க வேலையை தான் நாங்க கேட்கிறோம், தவிர உங்க சொத்தெல்லாம் நாங்க கேட்கல. கான்ட்ராக்ட் எங்களுக்கு கவர்மெண்ட் கூட கூட நாங்க கேட்கல. கான்ட்ராக்ட்ல விடாதீங்க. 23,000 ஸ்டாப்ல நாங்க எல்லாம் ஸ்டாப்பா இருக்க விரும்புறோம். 23,000 எங்களுக்கு கவர்மெண்ட் கொடுக்கல. வக்கீல் பாரதிந்தூர் பேசி எங்களுக்கு வாங்கி கொடுத்தாரு படிப்படியா. அவர் யாரோ நாங்க யாரும். இப்ப அவர் நைட் அவங்க அப்பா 12 மணிக்கு சாப்பிட்டாரு. இவர் நல்ல முடிவு சொல்லுவாரான்னு தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி ஒருத்தரா எங்களை ஆதரிக்கிறாங்களா தவிர அவர் கட்சிக்காரங்க ஒருத்தர வந்தாரு. நாங்க நடு ரோட்ல உட்காரத்துக்கு அவங்களுக்கு ஓட்டு போட்டோம். நீங்க 21 என்ன சொன்னீங்க? நீங்க ஓட்டு போடுங்க, ஒரு வாய்ப்பு கொடுங்க, உங்களுக்கு கையெழுத்து போட்டு தரேன், முதல் தூய்மை பணியாளருக்கு முதல் கையெழுத்துன்னு சொன்னீங்க. செஞ்சீங்களா? 4 வருஷமா நாங்க போடுவீங்க எங்க போட்டுருக்கீங்க? எங்களுடைய வாழ்வாதாரமே உங்க கையில இருக்குன்னு சொல்ல. ரிப்பப்ளிக் யாருடைய கண்ட்ரோல்ல இருக்கு? ஸ்டாலினுடைய கண்ட்ரோல்ல இருக்கு. அவருடைய நடப்பாதை இது. அவருக்கு தெரியாத இருக்குமா? பஸ்ல போற கேக்குறாங்க, பொம்பளைங்களா உட்காந்துக்கிறாங்கன்னு. இதுல அவருக்கு தெரியாத இருக்குமா இந்த செய்தி? சொல்லுங்க. பொம்பளைங்க, அதாவது குழந்தைங்களை விட்டுட்டு பிள்ளைங்களை விட்டுட்டு பூசனை விட்டுட்டு நடு ரோட்ல உட்காந்து இருக்கிறோம். எங்க வாழ்வாதாரமே நடு ரோடுன்னு இருக்கும் போது ஏன் உங்களுக்கு காது கேட்டலையா? உங்களுக்கு யாராவது சொல்ல மாட்டாங்களா உங்க கட்சிக்காரங்க? பொம்பளைங்க கூட்டம் தான் அதிகமா, ஆம்பளை விட பொம்பளைங்க தான் நாங்க அதிகமா கஷ்டப்படுறோம். எங்களுக்கு புருஷம் சரியில்லை, இவங்களுக்கு புருஷம் இல்ல. எனக்கு ஆம்பளை பிள்ளைல சோறு போட அதிகாரமா ஒரு பிடி சோறு கொடுப்பானு குப்பை வாரினதாங்க எங்களுக்கு சோறு. விவசாயி சேத்துல கைய வச்சதான் சோத்துல கைய வைக்கிறான்ற போது நாங்க குப்பையில கைய வச்சதான் நாங்க சோத்துல கைய வைப்போம். எங்களுக்கு சம்பளம் வந்திருக்கு, இது கடைசி சம்பளம் நாங்க நினைச்சு வேதனை பண்றோம். விவசாயி கூட ஒரு இடம் உரிமையா கேட்கிறா, எங்களுக்கு அந்த உரிமையை கேட்க கூட இல்ல, முடியாம தவிக்கிறோம். 8 நாளா நாங்க தவிக்கிறோம். யாருக்கு தெரியும்? ரோட்ல போறாங்க, ஐயா ஒரு தண்ணி பட்டல, ஐயா ஒரு இந்தியோட 1ஆம் தேதி உட்காந்து எங்க அம்பத்தூர்ல 6 பெண்கள் எங்களுக்காக 5 பெண்கள் உண்ணாவிரதம் இருக்காங்க. 6 நாள் 6ஆம் நாள்
ஒரு ஜூஸை கொடுத்து முடிச்சிருங்க, அவங்கள வந்து நாளைக்கு வேலைக்கு போக சொல்லுங்க. 1ஆம் தேதி உள்ள போன உடனே 31ஆம் தேதி நடந்தது, 1ஆம் தேதி போனதும் வேற நைட்டோட நைட்டா ஒரு சர்ஜியை மாத்தி இந்த தீர்ப்பு செல்லாது அப்படின்னு கையெழுத்து போட்டு கான்ட்ராக்ட்ல விட்டபடி தான் சொல்லி எங்களுக்கு வேலை எல்லாம் 15 வருஷமா நாங்க வேலை செஞ்சோம். எங்க வாழ்வாதாரத்தை நீங்க 1ஆம் தேதி வெளியே தெரிஞ்சுங்க அப்படி. ஆனா நீங்க சேர்க்கறது எதை சேர்த்தாலும் சேருங்க, பணத்தை சேருங்க, சொத்தை சேருங்க, எதை ஒன்றும் சேருங்க. இத்தனை பெண்களுடைய சாபத்தை சேர்த்துட்டாங்க. இந்த கண்ணீர் வந்து உங்களை வீண் போகாது. இத்தனை பெண்கள் வடிக்கிற கண்ணீர் உங்களை சும்மா விடாது. உண்மை இதுதான். நீங்க வந்து எங்களுக்கு என்ன நல்லதை பார்த்து செய்யுங்க. இல்லைன்னா யாருன்னா ஒருத்தர் எடுத்து செத்துருவாங்க. 2 நாள்ல முடிவு தெரியல, யாருன்னா ஒருத்தர் செத்துருவாங்க. இதெல்லாம் உண்மை. ஐயா, உங்களை பார்த்துருக்க தர்மம், சத்தியம், நீதி, நீங்க கதாநாயகன். சென்னை சிங்கார சென்னை மாத்தணும் நீங்க. ஆனா வெளிநாட்டுக்காரன் வரக்கூடாது. தமிழ் மண்ணில் பிறந்த நாங்க தமிழ் பண்ணு வேலை செய்யணும்னு நினைக்கிறோம். தமிழ் மண்ணே எங்களுக்கு இடம் இல்லைன்னு சொன்னா எங்களுக்கு என்ன ஐயா வாழ்வாதாரம் இருக்கு? எங்க வாழ்வாதாரத்துக்கு தானே ஐயா நாங்க வழி கேட்கிறோம். எங்க வயிற்று பழுப்பு தானே ஐயா நாங்க கேட்கிறோம். வேற என்ன ஐயா நாங்க கேட்கிறோம்? நாங்க உங்களுக்கு ஒண்ணுமே கேட்கல ஐயா. நீங்க ஓட்டு உங்களுக்கு வேணும்னா இது பாருங்க, கண்ணை திறந்து பாருங்க, காதை கொடுத்து கேளுங்க. ஐயோ, இவ்வளவு பெண்கள் தவிக்கிறாங்களா? நாமளும் குடும்பத்துல பிறந்து இல்லையா நீங்க நினைச்சு பாருங்க ஐயா. நீங்க ஆட்சிக்கு வந்தா எங்களுக்கு செய்யற, நீங்க ஆட்சிக்கு வந்து நடு ரோட்ல உட்கார நியாயமா? நாங்க வேற இடத்துல உட்காந்து உங்களுக்கு தெரியாது, மெயினான இடத்துல உட்காந்துருக்கோம். ரிபல் பில்டிங் உங்க கண்ட்ரோல்ல இருக்குதுன்னு சொன்னா நிச்சயமா இந்த இது உங்களுக்கு தெரியும். இப்போ உங்களுடைய ஆளுங்க இங்க இருந்துகிட்டு தான் இருக்கிறாங்க. ராம்கி ஆளுங்க எங்க சுத்தப்பட்டு இருக்கிறாங்க. எந்த நேரம் என்ன நடக்குமோன்னு தெரியாது. எங்களுக்கு பாதுகாப்பே கிடையாது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நாடு என்ன நாடு ஐயா சொல்லுங்க? ஒரு இவரு செத்தாரு காந்திஜி, அவர் யாருக்காக போராட்டாரு? பெண்களுக்காக. 12 மணிக்கு சுதந்திரம் கிடைச்சு நம்ம நாட்டுக்காக. ராத்திரி 12 மணிக்கு எங்களுக்கு பெல் அடிக்குது, நம்மளுக்கு நல்ல தீர்ப்பு வரும்னா கடைசியில வாயை திறக்கல. அவர் நாளைக்கு வரும் தீர்ப்புட்டாரு. இந்த தீர்ப்பு தான் நாங்க எதிர்பார்க்கறது என்ன ஐயா? உங்களை நாங்க ஒன்றுமே கேட்கல. எங்களுக்கு நீங்க ரோடெல்லாம் நல்லா சரி செய்றீங்க, அது நியாயமான விஷயம். 50 வருஷத்துக்கு தோண்டப்பட்ட பழத்தை இப்ப தோன்றீங்க, தண்ணி நிக்க கூடாதுன்னு. எங்களுடைய வாழ்வாதாரத்தையும் பாருங்க, நடு ரோட்ல நிக்கிறோம். எவ்வளவு பேர் புருஷன் இருக்கிறாங்க. இவங்களை பாருங்க, ஒண்ணுமே இல்லாத இவங்க புருஷனே இல்லைன்றதை பார்க்கும் போதே தெரியுது. இவங்களுக்கு புள்ள இல்லைன்னு நினைக்கிறேன் நான். எனக்கு சுத்தமா புள்ளையா இல்லையா? நீங்க கண்ணை திறந்து பாருங்க, எங்களை ஆதரிங்க. எலெக்ஷன் டைம் எங்களை கை விட்டுறாதீங்க. இவங்கெல்லாம் வந்து எங்களை ஆதரிக்கிறாங்க, எங்களுக்காக பேசுறாங்க. அந்த மாதிரி நீங்க வந்து பேசுங்க ஐயா. உங்களை தயவு செஞ்சு உங்க காலில் விழுந்து நான் கேட்கிறேன். நாங்க எதுவுமே கேட்கல. 3000 பெண்களுடைய ஓட்டு உங்களோட தயவுல தான் இருக்கு. நீங்க கண்ணோக்கி எங்க பாருங்க. 3000 குடும்பம் நடு ரோட்ல உட்காந்துக்கிறோம். பில்டிங் ஒரே முத்துனா ஐயா. பெண்கள் பாத்ரூம் வழி இல்லாத தவிக்கிறாங்க. நைட்ல எங்க போறது? எங்க பார்த்தாலும் போலீஸ் ஆம்பளை நிக்கிறாங்க. எங்க போவாங்க பெண்கள்? நைட்ல கொசு கடி துணி விளங்குது. என்ன பண்றது? எங்களோட வாழ்வாதாரமே நடு ரோடுன்னு முதல்ல எங்க போறது? ஸ்டாலின் ஐயா, மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா, நீங்க குளத்தூர் பகுதிக்கு வந்தீங்க. நீங்க எதிர்கட்சியில இருக்கும்போது எங்க ஆதரிச்சீங்க. கொரோனா டைம்ல எங்களுக்கு காலை உணவு, மதிய உணவு வாங்கி கொடுத்தீங்க. புளியாந்த பக்கத்துக்கு வந்து எங்களுக்கு டீ வாங்கி கொடுத்தீங்க. இதெல்லாம் நல்ல விஷயம். ஆனா நீங்க ஆட்சிக்கு வந்து நீங்க ஐயா எங்களுக்கு செய்யல. உங்க காலில் உழுந்து கேட்கிற ஐயா, எங்க வாழ்வாதாரத்தை பாருங்க. நாங்க சும்மா மதிப்புக்கு தான் அந்த வெறும் கயிறை போட்டு இருக்கோம். இது கூட எங்களுக்கு சரியில்லை. சோறு போடுற ஆளு கிடையாது. குடிக்கார ஊனமுற்ற புருஷன் அந்த வச்சுட்டு இருக்கேன். இந்த குப்பை வார எங்க கை பதிக்குது, அந்த ரோட பெருக்கிற குப்பை எடுக்கணும். அதுதான் ஐயா நாங்க கேட்கிறோம். எங்க வயிறை பாருங்க, நாங்க எங்க வயிற்றுக்காக நாங்க கேட்கிறோம். பிச்சை எடுக்கிறோம் ஐயா. நாங்க உங்க ஆட்சியில பிச்சை எடுக்கலாமா? பெண்கள் உங்க ஆட்சியில நான் ஓட்டு போட்ட பெண்கள் பிச்சை எடுக்கலாமா? நீங்க கண்ணோக்கி பாருங்க ஐயா. தாய்மோட வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். நீங்க எவ்வளவு வருஷமா இங்க வேலை செய்யறீங்க? 15 வருஷமா வேலை. 15 வருஷமா. எவ்வளவு சம்பளத்துக்கு? 6300 9,000 படிப்படியா எங்களுக்கு வந்து 23,000 சம்பளத்துக்கு வேலை பார்க்கணும். இப்போ அவங்க வந்து கான்ட்ராக்ட்ல போகணும்னு சொல்றாங்கல்ல, அவங்க அந்த சம்பளம் வந்து உங்களுக்கு பத்தலன்றதுக்காகவா இல்லைன்னா நிரந்தரமா இங்க வேலை செய்ய? நாங்க வந்து 19,000 ஆட்டோ ஓட்டுறவங்க 19,000 ரூபாய், பெருக்கிறவங்க 16,000 தரேன்றாங்க. 15 தரேன்ற 17 எங்களுக்கு இது வேணான்றோம். இல்ல பிபிஎஸ்சி படிக்கிற 15 வருஷம் போய் புதுசா வந்து சேருன்றாங்க. நாங்க புதுசா சேர விரும்பல. 15 வருஷம் உங்களுக்கு பிஎஃப் இல்ல தானே? அப்ப இங்க பிஎஃப் தரது நல்ல விஷயம். புதுசா எடுக்கிறீங்க. நான் என்ன 15 வருஷமா வேலை செஞ்சோம். எங்களுக்கு எதுவுமே இல்லாத தூக்கி குப்பையோட குப்பை நடு ரோட்ல நீங்க போட்டுட்டு புதுசா ஆளை சேர்க்குறீங்க. ரைட்டு, புதுசா நீங்க வேலை செஞ்சு நீங்க புதுசா சேருங்க வேணாம்ல. எங்களுக்கு அதே சம்பளம் சேர்த்துங்க. இப்போ இதே 23,000 அவங்க தரேன்னு சொன்னாங்கன்னா போவீங்களா? 23,000 சம்பளம் கொடுத்தா நாங்க போற ஐடியா. ஆனா எல்லும் ஸ்டாப்பா இருக்க விரும்புறோம். எல்லும் ஸ்டாப்பா நிரந்தரமா கொடுக்கணும். என்னெல்லாம் ஸ்டாப்பா நாங்க வந்து எல்லோன்னு ஸ்டாப் எல்லாம் கடைசி வரைக்கும் எல்லும் ஸ்டாப்பா 23,000 சம்பளத்துல
உங்களை நாங்கள் கடவுளுக்கு மேலா நாங்கள் மதிக்கிறோம். நீங்க ஒரு பெரிய முதலமைச்சர். இந்த ஆனா அது தமிழ் முதலமைச்சர் தானே உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை எல்லாம் கொடுத்துருக்காங்க. மகளிரை வந்து நாங்க கேட்கலையே, இலவசமா பஸ்ல போயிட்டு நாங்க கேட்கலையே. ஆனா நிக்கலையே பஸ்ஸுக்கு தான். ஐயா மணி ஆயிடுச்சு, ரிபல் வெட்டிக்கு கூட நான் பஸ் நிக்க மாட்டேன், போமா அனுப்பு போறேன் எப்படி. அதே நாங்க டிக்கெட் எடுத்தா நீ நிப்ப. நாங்க டிக்கெட் எடுக்கல, கவர்மெண்ட் பஸ் இலவசமா விட்டீங்கன்னு பஸ் நிக்காத ஓடுறோம். இது நியாயமா? நான் குப்பை வண்டி தள்ளின்னு வர ஒரு அம்மா ஓடிடுறாங்க, வேலைக்கு போய் கை போடுறாங்க நிறுத்தல. இதுதான் அரசாங்கம் ஆள்ற ஆட்சி. கவர்மெண்ட்டுக்கு அவங்க சம்பளம் கொடுக்குது, இவங்க டிக்கெட் எடுக்கலன்னு பஸ் எடுக்கிறாங்க. இது நியாயமா சொல்லுங்க? டெய்லி நாங்கள் ஆட்டோல 50 ரூபாய் 100 ரூபாய் கொடுத்து வீட்டுக்கு ஓடி வட்டோம். இதுதான் இலவச பஸ்ன்றது ஒண்ணுமே உங்களுக்கு எங்களுக்கு எந்த பிரயோஜனம் கிடையாது. ஆனா வேலை செய்யறவங்களுக்கு தான் பேக் மட்டும் செய்யறாங்க, அவங்க தான் போடுவோம். எங்களுக்கு நாங்க என்ன கேட்கிறோம் சார், நாங்க 1000 ரூபாய் உங்களை கேட்கல. 1000 ரூபாய் நீங்க 15ஆம் தேதி வேணா கொடுக்குறீங்களா? நாங்க கேட்கல. ஐயா இதெல்லாம் அடிச்சுட்டு எங்க வீட்டு கரண்ட் பில்லு 1000 2000 வந்துச்சு. ஒண்ணுமே ஒரே ஒரு டிவி ஒரு ஃபேனு 2000 எதுக்கு ஐயா விழும்? இது எங்க நான் ஓடியர்ல போய் எழுதி கொடுக்கணும். நாங்க மறியல் போற இடத்துல இருக்கிற அந்த 2000 கட்டிட்டு வந்து எழுதி கொடுன்றான். யார் மேல ஃபால்ட்டு? நீங்க இதெல்லாம் இது பண்ணிட்டு கரண்ட் கையை வச்சது நியாயம்? 1 கிலோ அரிசி 30 ரூபாய் குடும்பம் பண்ணும். 1 கிலோ அரிசி 80 ரூபாய் இருந்தா தான் வாங்க முடியும். அந்த மாதிரி இல்ல இலவசமா அரிசி போடுறாங்கல்ல, ரேஷன் அரிசி அது மனுஷன் கூட சாப்பிட மாட்டோம். ஒரு அரிசி இவ்வளவு பெருசாகுது, அது வெந்தா இன்னது பெருசாகுது. அது ரேஷன் அரிசி நாங்க சாப்பிடுறது. நாங்க ரேஷன் அரிசி வாங்கலையே, ரேஷன் கடையில் அரிசியே நாங்க வாங்குறது கிடையாது. எங்களுக்கு ரேஷன் பொருள் கூட வாங்க ஐயா. ரேஷன் எண்ணெய் வாங்குறோம், பாமாயில் வாங்குறோம், சக்கரை வாங்குறோம், பயிர் வாங்குறோம். இதுதான் நாங்க வாங்குறது, வேற எதுவுமே நாங்க வாங்கல. நீங்க இதெல்லாம் கூட இது பண்ணிடுங்க. எங்க வாழ்வாதாரம் நடு ரோட்ல இருக்கிறத பார்த்து நாங்க எத்தனை வருஷமா வேலை செஞ்சோம். நீங்க என்ன சொன்னீங்க? நான் ஆட்சிக்கு வந்தா தூய்மை பணியாளர்கள் முதல் கையெழுத்து நான் போடுறேன் அப்படின்னு வாக்குறுதி நீங்க கொடுத்தீங்க. நீங்க கொடுத்த வாக்குறுதி அதன்படி எங்களாண்ட அவங்களோட கையெழுத்து சைன் எங்களாண்ட இருக்குது. நாங்க நீங்க சொன்ன இப்ப அவர் வந்து 4 வருஷத்தை தாண்டி 4 வருஷம் ஆயிடுச்சு, ஒன்றும் செய்யல. ஆனா நீங்க இவ்வளவு நாள் ஏன் கேட்காம இருந்தீங்க? இன்னும் ஏன் அது சைன் பண்ணல? இன்னும் நீங்க ஏன் எங்களை நீங்க அப்போ எதுவுமே கேட்கல. கான்ட்ராக்ட்ல விடுற நீங்க சொல்லலீங்க. நீங்க கான்ட்ராக்ட்ல விடுறன்னு சொல்லி தான் நாங்க கேட்டிருக்கோம். வளத்தூர் பக்கத்துக்கு வந்தீங்க, உங்களுக்கு நான் பெருமையா பேசுறேன். எல்லாம் நீங்க அரிசி கொடுத்தீங்க, 2000 ரூபாய் கையில கொடுத்தீங்க. இதெல்லாம் தூய்மை பணியாளருக்கு மழை இல்லை காத்துல இதெல்லாம் கொடுத்தீங்க. அதெல்லாம் நல்ல விஷயம், சந்தோஷமா வாங்கிக்கணும். நாங்க யார் கட்சி சாப்பிட ஸ்டாலின் ஐயா கொடுத்தா நாங்க சாப்பிட பெருமையா சொன்னோம். ஆனா இன்னைக்கு எங்க வாழ்வாதாரமே நடுரோடு வரும்போது அவரை நாங்க எப்படி பெருமையா பேச முடியும்? எங்க உழைப்பர் உரிமையே இதுதான். எங்களுக்காக போராடுறாங்க, யாரோ போராடுறாங்க. இவங்களாம் அது எங்களுக்கு சந்திச்சு பேசி என்னமா உங்களுடைய கோரிக்கைன்றாங்க. ஒரு நாளாவது நீங்க வந்து கேட்டுருக்கீங்களா? ஆனா மேயர்லயே என்ன சொன்னாங்க? அவங்க இட்டு கூட நாங்க வேலைக்கு வாங்க, நாங்க பண்றோம் அப்படி இல்லையா? ராம்கி கான்ட்ராக்ட்ல வாங்க எப்படி வருது? நாங்க பண்றோம், நிரந்தரம் பண்றோம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னு சொல்லி நிரந்தரம் பண்ணிட்டு எங்களை கூப்பிட்டு நாங்க வரோம். நீங்க எங்க எல்லாம் ஸ்டாப்பை நிரந்தரம் பண்ணின்னு சொல்லி எல்லாம் ஸ்டாப்னு சொல்லி கையெழுத்து போட்டு கொடுங்க. அந்த செகண்ட் அந்த கும்பல் கலைதா பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு தான் இருக்கிறோம்லாம் சொல்றாங்கல்ல. எங்களுக்கு உரிமை எக்கா இதான் வேணுமா? எல்லாம் ஸ்டாப்பா எங்க கடைசி வரைக்கும் சைன் பண்ணி கொடுத்து நிரந்தர வேலை வேணும். எங்க பர்மனெண்ட் வேணாம். எல்லாம் ஸ்டாப்பா 23,000 ரூபாய் கடைசி இருக்க கொடுங்க. நீங்க இருக்கிறவங்க அதிகப்படியா ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்களா தான் இருக்கிறாங்கன்னு சொல்றாங்களா? உண்மைதானா? ஆமா, எல்லாம் ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்க தான். ஒரே சமூகம், எல்லாமே ஒரு கட்சி, ஒரே ஜாதி, ஒரே ரத்தம், ஒரே இனம். எல்லாமே வேற ஜாதியினர் இங்க ஜோன் 4 ஜோன் 5 போயிடுச்சுமா. ஜோன் 7 சொல்றாங்களே. ஜோன் 6 நாங்க ஜோன் 4 இப்போ எத்தனை ஜோன் போயிருக்கு நமக்கு? 3 ஜோன் போல. இப்போ எல்லாம் வேலை செய்றாங்க, சம்பளம் நாங்க வேலை செய்யல. இப்போ ஜோன் 5, 6, 7 தான் இருக்கீங்க. ஏதாவது கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்ல இருக்காங்களா இல்லன்னா நாங்க செய்யறது எல்லாம் ஸ்டாப்ல தான் இருக்கேன். மத்த ஜோன்லாம் ஆமா, இந்த ஜோனை மட்டும் தான் மாத்திருக்காங்க. அததான் நான் கேக்குறேன், ஏன்னு இல்ல மத்த ஜோன்ல மாத்தாம உங்களை மட்டும் மாத்த? அததான் நான் கேட்டதுக்கு அவங்க என்னன்றாங்க, ஜெயலலிதா கட்சியில 10 கவுண்டர்ஸ்ல விட்டுட்டாங்க, 10 ஜோனு. இப்ப 2 ஜோன் தானே நாங்க விட்டு இருக்கோம். எதுக்கு இப்ப போராட்டம் பண்றீங்க? இந்த ஜோன்ல தானே எங்க வாழ்வாதாரம் இருக்கு. ஜோன் 6ல ஜோன் 4 எங்க வாழ்வாதாரம் இருக்கு. அப்படி இதே போச்சு நாங்க கேட்க மாட்டோம். இதுதான் உங்க வீட்டுல எத்தனை பேரு? நாங்க 2 பொண்ணு, 2 எங்க வீட்டுக்காரர். நான் எங்க வீட்டுக்காரர் கால் போகணும். அவருடைய செலவுக்கே காசு இல்லாம தருகிறது. அப்ப எங்களுக்கு யார் கொடுப்பாங்க? பொண்ணுங்க கல்யாணம் ஆயிடுச்சா? கட்டி கொடுத்துட்டமா. இப்ப என்னுடைய வாழ்க்கையை புடிச்ச வாழ்க்கை எங்க போறது? இந்த குப்பை வரதமா எங்களுக்கு ஒரு கரண்ட் பில் கட்டணும். இப்ப நான் என்ன சொன்னேன், 2000 கட்டணும். வீடு வாடகை வீடு எங்க கடுவர் நடு ரோட்ல நிக்கிறோம். வீடு கூட உங்களுக்கு எதுவுமே ஹவுசிங் போர்ட்ல அந்த மாதிரிலாம் எதுவுமே யாருமே எங்களுக்கு கொடுக்கல. எங்க வணக்கம், உங்க பேரு? என் பேர் தனலட்சுமி. நீங்க எந்த ஜோன்ல வேலை பார்த்துட்டு இருந்தீங்க? ஜோன் உங்களது 4ஆ?
எவ்வளோ வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? 17 வருஷமா. 17 வருஷமா. எவ்வளோ சம்பளத்துக்கு சேர்ந்தீங்க? 6500 ரூபாய். இப்போ இப்போ வந்து 22,000. 22,000. 22,000 23,000. அது கூட ஃபுல்லாக வரதும் கிடையாது. எவ்வளோ படிப்பு போகும்? இப்போல்லாம் லீவுக்கெல்லாம் போயிட்டு தான் போகும். லீவ் எல்லாம் போக உங்களுக்கு மீதி வரும். மற்றபடி கவர்மெண்ட்ல வந்து இஎஸ்ஐ அதெல்லாம் இல்லை. எதுவுமே கிடையாதா? உங்களுக்கு இப்போ உடம்பு சரியில்லை அப்படின்னா ஹாஸ்பிட்டல் அதெல்லாம் இல்லை. எந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ் எதுவுமே தரல? எதுவுமே கிடையாது. உங்களுக்கு இப்போ அவசரமா ஏதோ நடக்கக்கூடாது, ஏதோ ஒரு விபத்து அப்படிலாம் நடந்தா அதுக்காக அது கூட கூட ஒன்றும் இல்லை. எதுவும் கிடையாது. இப்போ நீங்க எவ்வளவு நாளா இங்க போராட்டத்துல இருக்கிறீங்க? 10 நாளாக. 1ஆம் தேதியில இருந்து இருக்கிறீங்க. இப்போ இங்க வந்திருக்கிறவங்க எல்லாருமே நீங்க இருக்கிறீங்கல்ல, யாராவது வந்து பேசினாங்களா, ஏதாவது சொன்னாங்களா கவர்மெண்ட் சைட்ல இருந்து? எதுவுமே சொல்லலையா? இப்போ நைட்ல எல்லாம் என்ன பண்றீங்க? இங்கேவா படுக்கிறீங்க? எப்படி படுக்கிறீங்க? இங்கே படுத்துக்கிறீங்க. பாத்ரூம்லாம் போகிறதுக்கெல்லாம் பாத்ரூம்லாம் போட்டு தான் உள்ள போறீங்க. அங்க போய் இவ்வளவு தூரம் நடந்து போயிட்டு அங்க போயிட்டு தான் வரீங்க. நைட்லயும் இங்க யாராவது உங்களை ஏதாவது வந்து மிரட்டுறது அதெல்லாம் எதுவும் இல்லை? கிளம்புங்க, இங்க இருக்காதீங்க அப்படிலாம் எதுவும் சொல்ல? போலீஸ் சைட்ல இருந்து எதுவும் கிடையாது? இப்போ இங்க இருக்கலாம், ஆனா யாரும் வந்து உங்களை வந்து பார்க்கல. உங்களுக்கு என்னதான் நீங்க கோரிக்கை வச்சிருக்கீங்க? என்ன வேணும்? இன்னும் பர்மனெண்ட் ஆக்கலை. பெர்மனெண்ட் ஆக்குனா ஓகேவா? கான்ட்ராக்ட்ல போங்க, உங்களை நாங்கள் பெர்மனெண்ட்டாக அங்கேயே வேலை பார்க்க சொல்றோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது பரவாயில்ல. எங்களுக்கு சம்பளம் கம்மியாக கொடுக்குறாங்களே. சம்பளம் கம்மியாக கொடுக்குறாங்களே. உங்க வீட்டில் எத்தனை பேர்? வீட்டில் வந்து 5 பேர். பொம்பளை பசங்களா? உங்க சம்பளத்துல தான் நடக்கும். ஸோ இப்போ வந்து இப்போ யார் வந்து பேசினாலும் உங்களுக்கு ஓகே, யார் வந்து பேசினாலும் பரவாயில்லையா? இல்லை முதல்வர் தான் வரணும்னு நினைக்கிறீங்களா? அவர் தான் வந்து தான் சொல்லணும். அவர் வந்து தான் சொல்லணுமா? யார்? இப்போ இதில் வந்து நாங்கள் 31ஆம் தேதி வந்து எங்களுக்கு கையெழுத்து வாங்கினாங்க. வாங்கி நாங்கள் 1ஆம் தேதி வேலைக்கு போனால் எல்லாருமே வெளியே தெரிஞ்சிட்டாங்க, உங்களுக்கு கையெழுத்து இல்லைன்னு. நாங்கள் எல்லாம் வெளியே வந்துட்டோம். வெளியே வந்து நாங்கள் என்ன பண்ணுறது? 31ஆம் தேதி சொல்லவே இல்லையா உங்ககிட்ட? சொல்லலை, எதுவுமே சொல்லலை. 31ஆம் தேதி வரைக்கும் எங்களுக்கு கான்ட்ராக்ட் போகுதுன்னு சொல்லலை. ஆனால் 9ஆம் தேதி 9ஆம் மாதம் போகுதுன்னு தான் சொன்னாங்க. நாங்களும் கம்முன்னு இருந்துட்டோம். டக்குன்னு 7ஆம் மாதத்துலேயே 31ஆம் தேதியோட க்ளோஸ் பண்ணிட்டாங்க. க்ளோஸ் பண்ணி வெளியே தைக்கிட்டாங்க 1ஆம் தேதி. அப்போ எங்களுக்கு யார் என்ன தெரியும்னு பாரதி வைக்கலான்னு தான் நாங்கள் வந்து விழுந்தோம். அவர் காலில் தான் நாங்கள் விழுந்தோம். அவர் தான் உங்களுக்கு ஏற்கனவே வந்து சம்பளம் இதுவும் வாங்கி அவர் தான் எங்களுக்கு சம்பளமே ஏற்றி விட்டுது. சரி வந்து வாய் வார்த்தாங்க கூட சரி வந்து ஊந்துட்டோம். நாங்கள் ரோட்டில் வந்து 9 நாளாக உக்காந்து எங்களுக்கு எல்லாம் தீர்க்கணும். ஒரு வார்த்தை கூட எங்களுக்கு யாரும் வந்து பார்க்கல, சொல்லலை. முதலமைச்சரும் வரல, யாரும். ஆனால் இங்கே சாப்பாடு அதெல்லாம் எப்படி? எல்லாம் கொடுக்குறாங்க, கட்சி ஆளுங்க எல்லாம் கொடுக்குறாங்க. சாப்பாடு கீப்பாடு எது கொடுத்தாலும் எங்களுக்கு நெருக்கலையே. எங்கள் வேலை தானே போச்சு, வேலையை கை விட்டோங்க நாங்கள். இப்போ நீங்கள் வந்து இங்கே உட்காந்துட்டீங்க, நைட்லையாவது வீட்டுக்கு போறீங்களா? ஹோட்டலில் எல்லாம் பார்த்துட்டு அப்போ வீட்டில் பசங்க எல்லாம் இருக்கிறாங்க? வேலையை விட்டு தான் வந்துக்கிறோம்மா. பசங்க எல்லாம் புருஷன், எங்கள் வீட்டுக்கார வேலை வெட்டி இல்லை, இவளுக்கு புருஷன் இல்லை. அவருக்கு 2 ஆப்ரேஷனு. வேலை வெட்டிக்கு எங்கேயுமே போக முடியாது. அவர் வீட்டில் தான் பட்ட படிக்காக இருக்கிறாரு. ஆனால் போனால் தான் தண்ணி கிண்ணி கொடுத்தா தான் அவருக்கு. அது விட்டுட்டு இதை 9 நாளாக உக்காந்துக்கிறோம் ரோட்டில். பசங்க 4 பசங்க அவங்களாம் போயிட்டாங்க. கல்யாணம் பண்ணி 2 பொண்ணு போச்சு, அவ்வளோதான். இப்போ நீங்கள் தான் உங்கள் குடும்பத்தை பார்த்துக்கிறீங்க? ஆமாம், இதால் தான்மா நாங்கள் சாப்பிட்றோம். வேறு எந்த வருமானம் எங்களுக்கு இல்லைம்மா. இந்த வருமானம் தான் எங்களை வச்சு நாங்கள் சாப்பிட்றோம். வேறு எந்த வருமானம் இல்லை. வருவார் போகிறாரு, நல்லவருக்கு கெட்டதுக்கெல்லாம் நாங்கள் இது தான் பார்க்குறோம். ஒரு சம்பாதனை தான் இந்த வீட்டில் நாங்கள் பார்க்குறோம். அதுவோ போச்சுன்னா நாங்கள் எங்கேமா போகிறோம். ஆனால் இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, போன ஆட்சிலையும் தான் அவங்க வந்து கான்ட்ராக்டில் விட்டாங்க, அப்போ அமைதியாக இருந்தீங்க, இப்போ மட்டும் எதுக்கு? போன ஆட்சியில் வந்து எங்களுக்கு வாக்கு உறுதி கொடுக்கலையே. இந்த ஆட்சிக்கு நான் வந்துட்டேன்னா, பதவியில் உக்காந்துட்டேன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே நிரந்தர பணி ஆக்குறேன்னு சொன்னவர் தானே. அதனால தானே நாங்கள் மொத்த ஓட்டம் அவருக்கு போட்டோம். நீங்களாம் அவங்களுக்கு தான் போட்டிங்களா? மொத்த ஓட்டம் அவருக்கு போட்டு நீ நடுத்தேர்ல கையை வச்சாலும் அவருக்கு தான் வைப்போம். நாங்கள் கையை அவருக்கு தான் போடுவோமே. இன்னைக்கு அவரே கேட்டுட்டு எங்களை வாக்கு வாங்கிட்டு பேச்சை வாங்கிக்கினா எங்களை நடுத்தேரில் விட்டுட்டாரம்மா. இது நியாயமா? உங்கள் ஏரியா கவுன்சிலர் யாராவது வந்து பார்த்தாங்களா? அவங்க யாரும் வந்து பார்க்கலம்மா. அவங்களாம் யாரும் வந்து இவங்க மேயர் வந்து பார்த்தாங்களா? யாரும் பார்க்கல. எங்களை மேயர் பார்க்கல, சேகர் பார்க்கல. யாரும் ஒருத்தரும் காக்கா குறையல. மற்ற கட்சியில தான் வந்து எங்களுக்கு சாப்பாடும் தண்ணியும் எல்லாமே கொடுக்குறாங்க. இல்லாத போதை நம்மளுக்கு திருப்தி இல்லாத போதை. எங்களுக்கு சாப்பாடு கொடுத்துனாக்குது, தண்ணி கொடுத்துனாக்குது. எங்கள் வேலை போயிடுச்சுன்றதுனா எழுதணும் கணக்கத்தாகுது. இவ்வளோ கொரோனாலேயே நாங்கள் ஒரு பஸ்ஸு இல்லை, ஒரு ஆட்டோ இல்லை. போகிற பைக்கில் லிஃப்ட்டு கேட்டு நாங்கள் வருவோம். ஒருத்தரும் ஏற்றுவாங்க, ஒருத்தர் ஏற்ற மாட்டாங்க. நடுக்க ஓடியாருவோம் வேலைக்கு. நடுக்க ஓடியாந்து கொரோனா வீட்டில் போய் நாங்கள் குப்பை மாசு இருக்காது, எங்களுக்கு கை குளஸ் இருக்காது. அவங்க வீட்டில் போய் நாங்கள் குப்பை வாங்கிட்டு வந்து போடுவோம். ஒரு 6 மாதம் ஒரே தெருவில் நாங்கள் சேர்ந்து இந்த கொரோனா
அந்த தேர்வெல்லாம் நாங்கள் சேர்ந்தோம். அந்த சமயத்துல வந்து உங்களுக்கு வெறும் சம்பளம் தான் தந்தாங்களா இல்ல அதுக்கு எக்ஸ்ட்ராவா ஏதாவது எதுவுமே கொடுக்கல. ஒரு மாதம் சம்பளம் ஃப்ரீயாக கொடுக்குறேன் நாங்கள், அது கூட எங்களுக்கு தரல? கொடுக்கல. வாழ்த்தம் தான் சொன்னாங்களா கோசம் கொடுக்கல. நாங்கள் சம்பளம் மட்டும்தான் உங்களுக்கு கிடைச்சது. அதுதான் நாங்கள் சேர்ந்து அடிமாடு மாரி சேர்ந்து அந்த வேலை, அவ்வளோதான் எங்களுக்கு விவசாயம். இந்த கொரோனால பஸ்ஸை விட்டுட்டு வண்டியை விட்டுட்டு பிள்ளைங்களை விட்டுட்டு குழந்தைங்களை விட்டுட்டு நாங்கள் ஓடிடுவோம். காலையில் 5 மணிக்கெல்லாம் ஓடிடுவோம். மத்தியானம் 3 மணி 2 மணி தான் போய் நாங்கள் சேருவோம். அங்கே ஓடணும் இங்கே ஓடணும், இங்கே ஓடணும் இங்கே ஓடணும். அந்த மாதிரிலாம் குப்பை எடுத்து வருதா புயலில் வந்து நாங்கள் வேலை செஞ்சு வெள்ளத்தில் சேர்த்து எவ்வளோ தண்ணியில் நாங்கள் வருவோம். நீந்திக்கிட்டு துணியெல்லாம் கட்டி. எந்த ஏரியா நீங்க? புளியந்தோப்பு. வருதா புயலில் நாங்கள் துணிங்களை கட்டிக்கின்னு ஓடிடுவோம். பூச்சி கச்சாலும் தெரியாது, எந்த கச்சாலும் தெரியாது அந்த தண்ணியில். அப்போ கூட அந்த தண்ணியில் போய் நாங்கள் ரொம்ப வாரணும், சேர வாரணும். அந்த ஆட்சியில் ஒரு 2000 பெண்களுக்கு கொடுத்தாங்க. அந்த ஆட்சியில் எங்களுக்கு எதுவுமே கொடுக்கல. வாக்கு உறுதி பண்ண சொன்னார் இல்லை, அந்த வாக்கு பிரகாரம் நிறைவேற்றணுமா நிறைவேற்றக்கூடாது. அவ்வளோ ஏழை மக்களுக்கு இருக்குது. இங்க அதிகப்படியா பெண்கள் தான் பார்க்க முடியுது, ஆண்கள் ரொம்ப கம்மியா தான் இருக்கிறாங்க. பெண்கள் தான், அதான் பெண்கள் தானேம்மா இப்போ வேலை செஞ்சு வீட்டுக்கே காப்பாற்றுது. ஆம்பளை மாரி காப்பாற்றுறாங்களம்மா. அந்த சம்பாதனை வச்சு தான் நாங்கள் என்ன பண்ணுவோம். இந்த வேலை வாய்ப்பு தான் எங்களுக்கு முக்கியம். நிரந்தர பணி ஆகிட்டாருன்னா நான் கேட்க வந்தது என்னன்னா, இந்த மாதிரி கான்ட்ராக்ட்ல மாத்தினது பெண்களை தான் அதிகமாக மாத்திருக்காங்களா, ஆண்களை பார்க்க முடியாது இல்லையே? ஆண்களே மாத்திருக்கிறாங்க. ஆண்களை வந்து எதுவுமே ஆண்களை போகல. அந்த கான்ட்ராக்டுக்கே எங்களுக்கு போகல. 2 வருஷம் வேலை சேர்ந்து எங்களுக்கு இந்த மாரி ஆகிப்போச்சு. கான்ட்ராக்ட் இந்த மாரி ஆகிப்போச்சு. 2 வருஷம் எங்களுக்கு போகல. அதனால எங்களுக்கு மனம் போச்சு, ரொம்ப ஆகிப்போச்சு. இப்போ அடுத்த வருஷம் எலெக்ஷன் வருது. ஸோ அதுக்குள்ள ஏதாவது மாற்றம் பண்ணாருன்னா யாருக்கும் சந்தோஷமா கையெழுத்து கொடுப்போம். அதே அவருக்கு தான் போடுவோம். நாங்கள் எங்களை நிரந்தர பணி ஆகினார்னா நாங்கள் போடுவோம். நிரந்தர பண்ணி பண்ணாருன்னா எல்லாரும் போடுவாங்க. ஆப்பஸில் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அத்தனை பேரும் அவருக்கு அந்த ஓட்டு தான் வரும். நாங்கள் இருக்கிற பட்டங்கள்ல இந்த சம்பாதனை வச்சு தான் நாங்கள் சாப்பிட்றோம். வயிற்றுக்கு ஒரு பேர பிள்ளைங்க வந்தாலும் அதுக்கு அந்த 10 ரூபாய் அதில் தான் கொடுக்குறோம். பொண்ணு வந்தாலும் அந்த 10 ரூபாய் தான் நாங்கள் கொடுக்குறோம். வேறு எந்த சம்பாதனை இல்லைம்மா. இல்லைம்மா, நம்ம வந்து இன்னைக்கு 1/8 இன்னைக்கு 9வது நாளாக காத்திருப்பு போராட்டம் நடத்துகிறோம். நம்ம போராட்டத்தில் தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் முதல்ல இருந்து இப்போ வரைக்கும் நம்மளோட தோல்விக்கக்கூடிய விடுதலை சக்தி கட்சியோட இளைஞரணி செயலாளர் தோழர் சங்கத்தமிழர் அவர்கள் நம்மிடம் வந்திருக்கிறாரு. மாவட்ட செயலாளர் தோழர் இளங்கவன் அவர்கள் நம்மகிட்ட வந்திருக்காரு. நம்ம போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து தலைவர் திருமாவளவன் தோழர் வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து பேச்சுவார்த்தைன்றது தொடங்குச்சு. அந்த வகையில் அவர் கட்சியை சேர்ந்த தோழர்கள் வந்து நமக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. இதை நாம் வரவேற்கிறோம். மாநகராட்சி சார்பில் பேச்சுவார்த்தையை திருப்பி தொடர்றதா சொல்லியிருக்கிறாங்க. தோழர்களோ அவர்கள் மூலியமாக அழுத்தம் கொடுப்பதாக அரசாங்கத்திற்கும் மாநகராட்சிக்கும் அழுத்தம் கொடுப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். அதையும் நம்ம வரவேற்கிறோம் தோழர்களே. இப்போ நமக்கு அவங்க சப்போர்ட் பண்ண வந்திருக்காங்க. அந்த வகையில் அவர்களே வரவேற்கிறோம். கடந்த 9 நாட்களுக்கு மேலாக இங்கே மாநகராட்சி தற்காலிக ஊழியர்கள் காத்திருப்பு போராட்டம் நடத்தி வருகிறார்கள். இந்த போராட்டத்தின் மூலம் அவர்கள் வைக்கிற கோரிக்கை, எங்களை நிரந்தர பணியாளராக மாற்றுங்கள், எங்களுடைய பணியை நிரந்தர பணியாக மாற்றித்தாருங்கள் என்று ஒரே ஒரு கோரிக்கையோடு அவர்கள் போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி வருகிறார்கள். ஆனால் அரசு இதுநாள் வரை அவருடைய போராட்டத்தை செவிசாய்க்கவே இல்லை. அவர்களுடைய போராட்டத்தை ஒரு மனிதநேயத்தோடு மதித்து அழைத்து பேசவே இல்லை. இதுவே மிகப்பெரிய தவறு. குறிப்பாக 15 ஆண்டுகளுக்கு மேலாக இவர்கள் தொடர்ந்து தற்காலிக பணியாளராக பணியாற்றி வருகிறார்கள். பேரிட காலங்களாக கருதப்படுகிற புயல் காலங்களில், கஜா புயல், வரதா புயல் போன்ற மிகப்பெரிய புயல் காலங்களிலும், அதே போல உயிர்கொல்லி நோயான கொரோனா காலங்களிலும் இவர்கள் எந்த விதமான பாதுகாப்பும் இல்லாமல் சென்னை முழுக்க இருக்கிற கழிவுகளை சுத்தம் செய்தவர்கள், தன்னுடைய வெறும் கைகளாலேயே அள்ளி சுத்தம் செய்து கொரோனா நூற்றுக்கணக்கான நோயாளிகளை காப்பாற்றியவர்கள். இவர்களுக்கான தேவையை என்னவென்றே அரசு இதுவரை உணரப்படவே இல்லை. சென்னையில் வாழ்கிற முதலமைச்சர் அண்ணன் மு.க. ஸ்டாலின் உள்பட அத்தனை குடும்பங்களுடைய தீயும் மூத்திரத்தையும் அள்ளி சுத்தம் செய்கிற ஒரு தூய்மை பணியாளர்களாக
இந்த தொழிலாளிகள் இருக்கிறார்கள். குறிப்பாக இந்த தொழிலில் இங்கே தொழிலாளராக போராட்டம் செய்து வருகிற இவர்கள் பெரும்பாலும் பெண்கள். அந்த பெண்களிலே பெரும்பாலும் பேர் கணவரை இழந்தவர்கள், கணவனால் கைவிடப்பட்டவர்கள், கணவர்களால் சரியாக வருமானத்தை ஈட்ட முடியாத பெண்கள். இப்படி வறுமை கோட்டு கீழே ஏழை எளிய பெண்கள் தான் இந்த தொழிலில் ஈடுபட்டு வருகிறார்கள். இவருடைய பிரச்சனையை கேட்டு இவருடைய தேவையை உணர்ந்து அரசு இதுவரை எந்த விதமான அறிவிப்பும் செய்யவில்லை, கேட்கவும் இல்லை. ஆனால் இது மிக வன்மையாக கண்டிக்கக்கூடியது. நாங்கள் விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பாக மிக வன்மையாக கண்டிக்கிறோம். இது போன்ற நடவடிக்கை ஒரு சர்வாதிகார போக்கான நடவடிக்கை ஆகும். ஏன்னா தொழிலாளியை மதிக்காத, சக மனிதனை மனிதனாக பார்க்கிற, சக மனிதனுடைய மலத்தை அள்ளி சுத்தம் செய்கிற இந்த வேலையை செய்கிற தொழிலாளி அருவருப்பான இந்த வேலையை செய்வதற்கு யாரும் முன்வருவதில்லை. ஆனால் இவர்கள் முன்வந்து செய்கிறார்கள். சென்னையை சுத்தமாக வைத்திருக்கிற இந்த தொழிலாளியை வயிற்றில் அடிப்பது மிகப்பெரிய தவறு. அரசு இதை செய்யக்கூடாது. உடனே அரசு இவர்களை அழைத்து பேச வேண்டும். இவர்களுக்கான தேவை என்னென்னு கேட்டறிந்து அதை பூர்த்தி செய்ய வேண்டும். அவர்களுக்கான அனைத்து உதவிகளையும் அண்ணன் மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் நேரடியாக தலையிட்டு பேச வேண்டும். ஆணையரோ அல்லது மேயரோ அமைச்சரோ மூன்றாந்தர நபர்களை பேசுவதற்கு விடக்கூடாது. முதலமைச்சரை நேரடியாக தலையிட்டு பேசி உடைய பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்று நான் சார்ந்து இயங்குகிற விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பாக எங்களுடைய கோரிக்கை, அவர்கள் கோரிக்கையை முன்வைத்து பேசுகிறோம். என்னோடு எங்களுடைய அண்ணன் மாநில இளைஞரணி எழுச்சி பாசனுடைய செயலாளர் அண்ணன் சங்கத்தமிழன் அவர்கள் வருகை தந்திருக்கிறார். இந்த பகுதியுடைய செயலாளர் அருமை தம்பி மண்வீரன் வருகை தந்திருக்கிறார். இன்னும் பல்வேறு இயக்கங்களிலிருந்து வருகை தந்து இந்த போராட்டத்தை ஆதரவு தருகிறார்கள். இந்த போராட்டம் இப்படியே தொடராது. இது வேறு வடிவம் பெறுவதற்கு முன்னே முதலமைச்சர் உடனே அழைத்து பேச வேண்டும். இது வீதிக்கு வந்து போராடி வெகு மக்களுடைய பிரச்சனையாக மாறாமல் இருப்பதற்கு உடனே அரசு முடிவெடுக்க வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஜெய்பி. நம்ம ஒன்று சொல்ல வேணாம், ஒரே ஒரு கருத்து தான், வேற ஒன்றும் இல்லை. நாங்கள் தொடர்ந்து உங்கள் பக்கம் நாங்கள் நிற்போம். எங்கள் தலைவர் எழுச்சி தமிழுடைய தலைமையில் உங்களுடைய அந்த கொடுமைகள், இந்த சிக்கலுக்கு நாங்கள் பின்புலமாக இருப்போம். நீ கவலைப்படாதீங்க. நாங்கள் மீண்டும் தமிழக முதல்வரை சந்தித்து உங்கள் கோரிக்கைகளை நாங்கள் வெற்றி பெற செய்வோம். எங்கள் தலைவர் ஏற்கனவே பார்த்துட்டாரு, முதல்வரை சந்திச்சாரு, பேசினாரு. ஆனாலும் தொடர்ந்து நாங்கள் நிற்போம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, கவலைப்படாதீங்க. தொடர்ந்து உங்களுக்கு பின்னாடி நிற்போம். ஆனால் இந்த நேரத்தில் வந்து தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசை சார்பாக ஒரே ஒரு கோரிக்கை, நீங்க வந்து மோடி அரசாங்கம் மாதிரி தனியார் மயம் ஆக்காதீர்கள். சங்கிகள் தான் வந்து தனியார் மயத்தை கொடுப்பாங்க எல்லாத்தையுமே. மோடியும் அமித்ஷாவுக்கு வேலை என்ன, அதானிக்கு அம்பானிக்கு வேலை செய்யுது. அந்த வேலையை நீங்க திராவிட மாடல்ன்றீங்க, எல்லாருக்கும் எல்லாம் தரப்போறோம்ன்றீங்க. அப்ப இந்த மக்கள்லாம் யாரு? அந்த மக்கள் ஒரு மக்கள் தானே இவங்களு. அப்ப இவங்களுக்கான தேவைகளை நிச்சயமாக பூர்த்தி செய்ய வேண்டும், பூர்த்தி செய்தே ஆக வேண்டும் என்பதே எங்களுடைய கோரிக்கை. மற்றதெல்லாம் விடுங்க, தனியார் மயமாக்காது. இப்போ ரீசெண்டாக கூட வந்து பார்த்தீங்கன்னா 600 கோடி வந்து சென்னை கார்பரேஷனுக்காக ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய சம்பளம்லாம் அதிலே வந்து கொடுக்குற அளவுக்கு தாராளமாக பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ இது வந்து தனியார் மயமாக்குறதுனால சம்பளமும் கம்மியாகுது. இது மூலயமா அவங்க என்ன சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அதுவும் எலெக்ஷன் வரக்கூடிய நேரத்தில் அதாங்க, தனியார் மயம் ஆகிட்டாங்கன்னா எப்படினாலும் உங்க வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. இல்லை, அது உத்தரவாதமே இல்லை உங்களுக்கு. அரசாங்கம்னா நம்ம கேள்வி கேட்கலாம். இப்போ அரசாங்கம்னால நம்ம வந்து போராடுறோம். தனியார் மயத்தில் போராட முடியாது. அதுதான் எங்கள் தலைவர் அடிக்கடி சொல்லுவார். எழுச்சி தமிழ் என்ன சொல்லுவார்னா, தனியார் மயமாக்காதீர்கள் அப்படின்னு தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களே அந்த காலத்தில் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த நாட்டில் இருக்கிற சிக்கலே என்னன்னா தனியார் மயம், அதாவது முதலாளித்துவமும் சனாதனம் தான் பிரச்சனை அப்படின்பாரு. அதை இவர் செய்யக்கூடாது ஸ்டாலின். ஆனால் இப்போ வரைக்கும் வந்து சோஷியல் ஜஸ்டிஸ் அவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு கட்சி சொல்கிறாங்க. ஆனால் இங்கே பார்க்கக்கூடிய மக்கள் எல்லாருமே வந்து ஒரு சமூகத்தை சேர்ந்தவங்க தான் இருக்கிறாங்க. என்ன வறுமை கோட்டுக்கு கீழே இருந்தாலுமே மற்ற சமூகத்தினர் வராத ஒரு துறையாக தான் இந்த தூய்மை பணியாளர். அதுதான் தலைகளுக்கு இந்தியாவில் வந்து இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் தானே இந்த தூய்மை பண்றாங்க. இப்போ பாருங்க, மருத்துவர் வந்து ஒரு மனிதனுடைய உடம்பை சுத்தப்படுத்துறாங்க. ஆனால் தூய்மை பணியாளர்கள் நாட்டை சுத்தப்படுத்துறாங்க. அப்போ மருத்துவரை விட இவங்களை தான் நாடு பார்க்கணும். ஆனால் நாடு பார்க்கறது நீங்க பாருங்க, எவ்வளோ பேர் இருக்காங்க, 2000 பேர் உட்கார்ந்துருக்கிறாங்கன்னா இது அரசாங்கம் வந்து இன்னும் இதெல்லாம் பார்த்து முடிவு எடுக்கணும். ஆனால் நாங்கள் விட மாட்டோம், விடுதலை செய்து விட மாட்டோம். அதெல்லாம் கூட்டணியில் அப்புறம் இருக்கிறது போல. கூட்டணி என்பது வேற, அது தேர்தல். அப்ப இது மக்கள் பிரச்சனை இல்லை. அதனால் தொடர்ந்து நாங்கள் இந்த மக்களுக்காக நிற்போம், போராடுவோம்.
கண்ணன் இவரெல்லாம் ஆர்கனைஸ் பண்றாரு. இன்னும் நண்பர் சுரேஷ் உள்ள இருக்காரு நினைக்கிறேன். நாங்கள் அவங்களுக்கு முழுமையான ஆதரவை கொடுப்போம். அதை வந்து சும்மா வார்த்தையில சொல்லலை, சரிங்களா? உறுதியாக நாங்கள் இதற்கான தீர்வை வழங்குவோம். யாரும் கவலைப்படாதீங்க, தைரியமா இருங்க, சரிங்களாமா? விசிக சார்பாக நீங்க வேற ஏதாவது போராட்டம் இல்லை ஆர்ப்பாட்டம் பண்றதுக்காக அதை வந்து இப்போ நாங்கள் சொல்ல முடியாது. சரிங்களா? ஏன்னா நாங்கள் தீர்வை நோக்கி போகணும். அந்த தீர்வுக்கு என்ன தேவையோ அதை செய்யணும். நாளைக்குள்ள அது கண்டிப்பாக அவங்களுக்கு தீர்வு வந்துடும். ஏன்னா இப்போ அமைச்சர்லாம் உட்காந்து பேசிக்கிறாங்க. முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு போய் கண்டிப்பாக இது வந்து தீர்வு கொண்டு வந்துடுவாங்க. நாங்களும் தலைவர் கவனத்துக்கு கொண்டு போவோம். தலைவர் 2வது முறையாக மறுபடியும் இந்த மக்களை சந்திப்பதாக வாக்குறுதி அளித்திருக்கிறாரு. தலைவர் 2வது முறையாக வரப்போ இதுக்கு முழுமையான தீர்வு கிடைக்கும். நம்ம போகலையா? ஏன் அம்மா இங்க வந்து உட்கார்ந்துட்டாங்க. ஏன் அம்மா இங்க வந்து உட்காந்துருக்காங்க? அம்மா வேலை இல்ல. தெரியுமா அம்மாக்கு வேலை இல்லைன்றது? அம்மா கூட தான் நீங்களும் ஸ்ட்ரைக்ல உட்காந்துருக்கீங்களா? ஆமா. ஏன் வீட்டுல வேற யாரும் இல்லையா? 2 பேரும் அம்மாவோட வந்து உட்காந்துட்டீங்களா? ஆமா. அப்பா அப்பா வேலை இல்ல. உங்க பேருமா? மீனா. நீங்க எவ்வளவு வருஷமா தூய்மை பணியாளர் வேலை பார்த்துருக்கீங்க? 12 வருஷமா. 12 வருஷமா. 12 வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ பசங்களை வீட்டில் விட்டுட்டு வர முடியாதுன்னு அவங்களும் இப்போ அவங்களும் டே நைட் இருக்கிறாங்களா உங்களுடைய? இப்போ 9 நாள் அவங்களும் உங்களோட இருந்துருக்காங்க வெளியில போகாம. அம்மா இப்போ நீங்க வேலைக்கு சேரும்போது என்ன சம்பளத்துல செஞ்சீங்க? வேலை சேரும்போது 6000 ரூபாய். இப்போ இப்போ 23,000 இப்போ நீங்க உங்களுடைய கோரிக்கையை வந்து அரசாங்கம் ஏத்துக்கிறோம், இதே சம்பளத்துல நீங்க கான்ட்ராக்ட்ல போங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா கான்ட்ராக்ட்ல போக முடியாது. கான்ட்ராக்ட்ல போக முடியாது. எங்களை இப்படியே விடுங்கன்னு தான் சொல்லுவோம். 2 மாசம் தருவாங்க, அதுக்கப்புறம் 3ஆம் மாசம் இல்லைன்னு சொல்றாங்க. கான்ட்ராக்ட்ல விட வேண்டாம். எங்க வேலையை நாங்கள் செய்யற மாதிரியே அப்படியே நீங்க எல்லாரும் போன எலெக்ஷன்ல யாருக்கு ஓட்டு போட்டீங்க? அதுக்குதான் நாங்க இப்போ கஷ்டப்பட்டு உட்கார்றதுக்கு முடியல, இடுப்பு வலிக்குது, பாத்ரூம் போக முடியல. பாத்ரூம்ல எங்க யூஸ் பண்றீங்க? இடம் இல்ல, அதுவும் கூட்டிடுறாங்க. போக கூடாது. போயிட்டு வரோம், போயிட்டு பின்னாடி போயிட்டு வரோம், நடந்து போயிட்டு வரோம். உட்கார சாப்பாடெல்லாம் சாப்பாடு ஒரு 2 நாள் கஷ்டப்பட்டோம். அப்போ அங்கங்க கஷ்டம் வந்து போடுறாங்க சாப்பாடு. சாப்பாடுக்கு மட்டும் அப்படியே போடுறாங்க. தண்ணி கூட கஷ்டம் தான். தண்ணி கொஞ்ச நேரத்துல காலி ஆயிடுச்சு. எனக்கு வீட்டுக்கு போய் பார்த்தா சாப்பாடு வேலை எல்லாம் கொடுத்தாதானே எங்களுக்கு வேலை கொண்டு போகிறோம், கஷ்டப்படுறோம். நாங்கள் அந்த சாப்பிட்டு போகிறோம். எங்களை எப்படியோ விட்டா இந்த வேலையை நாங்கள் பாட்டு செஞ்சு போவோம். இப்போ கான்ட்ராக்டில் போயிடுச்சுன்னா வயசானவர்களெல்லாம் வேலை இருக்காது. பிள்ளைங்க சோறுப்பட மாட்டாங்க, பொண்ணுங்க சோறுப்பட மாட்டாங்க. அப்போ இந்த வேலையை வச்சு தான் அவங்க நம்பியிருக்காங்க. இந்த வேலை செய்யறதுனால பிள்ளைங்களுக்கும் பொண்ணுங்களுக்கும் அவங்க கொடுக்குறாங்க, அதை மதிக்கிறாங்க கொஞ்சமாவது அந்த பொண்ணும் பிள்ளையும். இப்போ இந்த வேலையும் இல்லை. நாங்கள் வயசானவங்க குப்பை மாரி போட்டுருவாங்க. யாரும் அவங்க சோறுப்படும். அதனால் இந்த வேலையை கொண்டு தான் இவ்வளோ ஜனமும் பிழைக்குது. நிறைய குடும்பம் எங்கெங்கேயோ கடன் வாங்குது. எப்படியோ இந்த சம்பளத்தை வாங்கி அப்படி ரொட்டேஷன் இதெல்லாம் ஓடிட்டு. ஆனா இப்ப நீங்க 12 வருஷத்துக்கு முன்னாடி வேலைக்கு சேர்ந்தேன்னு சொல்லும் போதெல்லாம் நீங்க அப்ப இளமை காலத்துல தான் இருந்திருப்பீங்க. அந்த காலகட்டத்துல உங்களுக்கு எப்படி வந்து இந்த மாதிரி தெருவுல வந்து பெருக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் வந்து எப்படி உங்களுக்கு எங்க பசங்களுக்கோசம் நாங்க நல்லா இருக்கோம், என் பசங்க கஷ்டப்படக்கூடாது, நாங்க நல்லா தான் செஞ்சோம். அந்த வேலை நாங்க பேச மறுத்துட்டோம். இந்த வேலை தான் எங்க காப்பாற்று. உங்க பேருமா? மல்லிகா. எந்த ஜோன்ல வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? 6. எவ்வளவு சம்பளத்துல நீங்க சேர்ந்தீங்க? நாங்கள் 6,200 சேர்ந்தோம். இப்ப எவ்வளவு சம்பளம்? 23,000 சம்பளம். இப்ப எவ்வளவு நாளா இங்க உட்காந்துட்டு இருக்கீங்க? நாங்கள் 10 நாளாச்சு. 10 நாள் ஆச்சு. வீட்டுக்கு போகலையா? இங்கேதான் இருக்கீங்க. சாப்பாடெல்லாம் சாப்பாடெல்லாம் யாருன்னா கொண்டாந்து பாவப்பட்டு போட்டால் சாப்பிடுவோம். எல்லாம் அப்படியே பண்ணிட்டு இப்ப குளிக்க பாத்ரூம் போக அதுக்கெல்லாம் குளிக்க பாத்ரூம் எல்லாம் பப்ளிக் பாத்ரூம் போகிறோம். அவங்களும் நேரத்தில் திறந்து கொடுக்குறாங்க, அதில் போகிறோம். ஏதோ எங்கள் காலத்தை போய்க்கிட்டு இருக்கிறோம். அவங்க மனசு வச்சு எங்களுக்கு நல்லது செய்வீங்க நினைக்கிறோம்.
15 வருஷமா கொரோனா வரதா கோயில் தானா கோயில் எல்லாத்துக்கும் நாங்கள் கஷ்டப்பட்டுக்கிறோம். நைட்டு பகல வேலை செஞ்சுக்கிறோம். முதல்வர் மனசு வச்சு நேயர் மனசு வச்சு எங்களுக்கு ஒரு நல்லது செய்வாங்கன்னா நம்பி புள்ள குட்டியெல்லாம் உட்காந்துன்னு கடன் வச்செல்லாம் வாங்கிட்டு உட்காந்துருக்குறோம். எங்களுக்கு ஒரு நல்ல யாராவது வந்து உட்காராதீங்க கிளம்புங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது மிரட்டுறாங்களா? யாரும் சொல்ல, நாங்கள் யாருக்கு தொல்லை கொடுக்கல, எங்களுக்கு யாரும் தொல்லை கொடுக்கல. யாரும் மிரட்டல. எங்க தலைமை என்ன சொல்றா அதான் எங்க தலைமை தோழர் பாருங்க, அவர் சொல்றபடியே நாங்க நடக்கிறோம். ஆனா வேலைக்கு இப்போ வரலன்னா வந்தீங்கன்னா நாங்க சேர்த்துட்டு அப்புறம் பேசலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க மேயர் பிரியா அவங்க. நீங்க ஆனா இங்கே உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா வேலை இல்லாம தானே போயிடும். எங்களுக்கு அந்த வேலை அவங்க சொல்ற ஒரு சில பேர்லாம் மிரட்டுறதெல்லாம் கேள்விப்பட்டோம். மிரட்டுறதே எங்களை எதுவும் மிரட்டல. நாங்க இருக்கிறோம், வேலைக்கு கூப்பிட்டாலும் நாங்க வந்து போக மாட்டோம். எங்க வேலை எங்களுக்கு வேணும். பர்மனெண்ட் ஆர்டரோட நாங்க போகணும்னு நினைக்கல. வேலைக்கு வந்து சேருங்க இங்க உட்காராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறதா சொன்னாங்களே. மிரட்டுற எங்களை மிரட்டலமா. உங்களுக்கு தெரிஞ்சவங்க வேற யாராவது மிரட்டினாங்களா? யாரும் எங்களை மிரட்டலையா? இல்ல அப்படிலாம் கேள்விப்பட்டோமே. இல்லை எங்களை மிரட்டல. வேலைக்கு வந்துருங்க வர அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க, நாங்க வர மாட்டோம் சொல்றோம். கூப்பிடுறாங்க. ஆனா வந்து வேலை செய்யுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனா அந்த கான்ட்ராக்ட்ல ஆமா கான்ட்ராக்ட்லயே வந்து வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க. நாங்க வந்து வர மாட்டோம் சொல்றோம். போராடிய தூய்மை பணியாளர் பணியை தொடங்கினார். நாங்க யாரும் போல, இதெல்லாம் சும்மா வதந்தி கிளம்புறாங்க. இதெல்லாம் உண்மை கிடையாது, உண்மை கிடையாது. 1ஆம் தேதி அப்ப இங்க உட்கார்ந்தவங்க யாருமே போகவே இல்லை. நாங்க போல யாருமே. இது சொல்றது வந்து பொய். இது பொய். இது பாத்தீங்கன்னா இங்க எண்ணிய தேதி இன்னைக்கு தேதி 9ஆம் தேதிக்கான ஈவினிங் பேப்பர்ல இந்த மாதிரி போராடிய தூய்மை பணியாளர் மறுபடியும் வேலைக்கு போனாங்க அப்படின்றது தான் போய். இங்க இருக்கக்கூடிய 3000 பேர் அப்படிதான் இருக்கு. 3000 பேர் 2000 பேர் 2000 அத்தனை பேர் இங்கதான் இருக்கு. யாருமே போல. எங்களுக்கு நல்லபடியா ஒரு டீம் சொல்லணும். அண்ணன் சேகர் பாபு தலைமை முதல்வர் அவங்களோட எங்களுக்கு நல்ல பதிலாக சொல்லி குடும்பத்தோட ஒருத்தரை எங்களை சேர்த்து எங்கள் குடும்பம் கூட்டியாரு நாங்கள் நல்லபடியாருன்னா அவங்க நல்லபடியாரு. அதான் நாங்கள் கேட்குறோம், தாழ்மையாக கேட்குறோம். நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம், அவங்க தாழ்மையோட கேட்குறோம். எங்கள் குடும்பம்லாம் எவ்வளோ கடை வாங்கி வச்சு. இல்ல முதல்வர் பேசும்போது சொல்லுவார், நான் தாய்மை உள்ளம் கொண்டு வேங்க எல்லாருக்கும் அப்பா மாதிரி அப்படின்னு சொல்றாரு. அப்பெல்லாம் வேணா, அண்ணன் தம்பியா கூட இருக்கு. அவங்க அப்பா தான் எங்களுக்கு அப்பா மாதிரி. இவரெல்லாம் அண்ணன் தம்பி மாதிரி தான். அண்ணன் தம்பிங்க அக்கா தங்கச்சிங்களுக்கு உதவி பண்ணாங்க. நல்ல உதவிக்காரன் நீட்டு அதே மாதிரி நல்லது பண்ணுங்க. ஒரு அப்பாயின்மெண்ட் போட்டு எங்களுக்கு வேலை கட்டுறோம். எல்லாரும் உங்களுக்கு நாங்கள் சப்போர்ட்டாக இருக்கோம். எப்பயுமே சப்போர்ட்டாக இருக்கோம். எங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணால் நாங்கள் இப்ப அடுத்த எலெக்ஷனுக்குள்ள அவர் மாத்துவாரு அப்படின்ற நம்பிக்கை இருக்குங்களா? எங்களை பேர் முடி தெரிஞ்சாகணும். எலெக்ஷன் வரைக்கும் எங்களை நாங்கள் எலெக்ஷன் வரைக்கும் இங்கே இருக்கோம். அப்படி முடிவு தெரியுற வரைக்கும் எழுந்துக்க மாட்டேன். ஒரு மாசம் இல்லை, ஒரு வருஷம்னாலும் இங்கே தான். எழுந்துக்க மாட்டேன். இல்லை அரசு பண்ணாலும் பண்ணணும், என்ன பண்ணாலும் இங்கே தான். நாங்கள் இங்கே தான் இருக்கோம். வீட்டுல ஆனா எல்லாரும் மத்தவங்களா இருக்கிறாங்கல்ல, வீட்டில் எந்த பட்டி வச்சுட்டு கிடக்குறாங்க. அவங்களே எதுனா ஆகட்டும், நாங்களே எதுனா ஆகட்டும். என்ன பண்ண முடியாது? இந்த வேலை எல்லாம் சோறு இல்லை. நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு எங்கள் மக்களை எதுனா வச்சுனோம். அதனால எல்லாம் இங்கே வரோம். இப்ப ஆனா இங்க போராட்டத்துல இருக்கிறதுனால வீட்டுல யாரையாவது அவங்களை ஏதாவது மிரட்டுறது மெர்ட்டினா அதை எப்படி மெர்ட்டுவாங்க? மெர்ட்டினா கூட அவங்க தான் இருந்து அதுக்கு இதுவாகும். வீட்டில் போய் மிரட்டினாலும் அவங்க தான் பதில் சொல்லணும். நாங்கள் என்ன பண்ணணும்? நாங்கள் தான் கேட்குறோம். நாங்கள் ஒன்றும் பண்ணணும். நல்லது சேர்ந்தாலும் அவங்க கெடுத்து சேர்ந்தாலும் எங்களுக்கு நல்ல வாய்ப்பு கொடுத்து அவங்க வருங்காலத்துக்கு நல்லா இருக்கணும். அதனால எங்களுக்கு நல்ல விஷயம்.